வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேக்ரோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கை வந்து திரும்ப திரும்ப பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த மேக்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க, நீங்கள் இப்போ டெஸ்ட் வைக்கிறீங்க, வீக்லி டெஸ்ட்டு. அதில் வந்து இப்போ 80க்கு மேலே இருக்கவங்கள ஹைலைட் பண்ணணும், அப்புறம் 50 to 80க்குள்ளே இருக்கவங்கள ஹைலைட் பண்ணணும், பிலோ 50 கீழே இருக்கவங்கள ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த டாஸ்க்கை வந்து நீங்கள் வந்து திரும்ப திரும்ப பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறத இந்த மேக்ரோஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸல் ஷீட் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் வந்து வியூ அப்படிங்கிற இந்த கமெண்ட் டேபுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தான் இந்த மேக்ரோஸ் அப்படின்னு இருக்கும். பட் இதை யூஸ் பண்ண வேண்டாம், இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பன் அப்படின்னு சொல்கிறக்கூடிய இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டமைஸ் த ரிப்பன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே கீழே வந்து டெவலப்பர் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெவலப்பர் அப்படிங்கிற ஒரு டேப் அங்கே ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த டெவலப்பர் டேப்ல இருக்க மேக்ரோஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மேக்ரோஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளாக ஒரு ஸ்கோர் ஷீட் நம்ம வந்து இங்கே போட்டு வச்சிருக்கோம். இதில் தான் நம்ம மேக்ரோஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மேக்ரோஸை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். இது கொடுத்தீங்கன்னா தான் இது நம்ம என்ன ஆக்ஷன்ஸ் பண்ணுறோமோ அது ரெக்கார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம ரெக்கார்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் மேக்ரோஸ் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்குது. இதை நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நேமை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபார்மேட்டிங் அப்படின்னு நம்ம போட்டு ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய மேக்ரோஸோட நேமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஷார்ட்கட் கீ நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், ஆனால் நம்ம வந்து இதில் ஷார்ட்கட் கீ போட்டுக்கலாம். இப்போ வந்து Ctrl+Shift+F அப்படிங்கிறது கொடுக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட சிஸ்டம்லையோ பிசிலையோ Shift+F கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த ஷார்ட்கட் கீயாக மாறிடும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டோர் மேக்ரோ அப்படிங்கிறதுல வந்து நம்ம இந்த மேக்ரோஸை எங்கே அசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ வந்து நம்ம இந்த ஒர்க் புக்லேயே நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஒர்க் புக் அப்படின்னு நம்ம கொடுத்துறோம். கீழே வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம், இல்லை வேணும் அப்படின்னா நாம் இப்போ வந்து ஃபார்மேட்டிங் ஒர்க் ஷீட் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம், இல்லை ஸ்கோர் ஷீட் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மேக்ரோ வந்து ரெக்கார்ட் ஆட ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நாங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் ஸ்டாப் ரெக்கார்டிங் இருக்குது, விச் மீன்ஸ் இந்த மேக்ரோ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம இந்த டேப்லர் காலமை வந்து எப்படி மேக்ரோவை மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா நீங்கள் இந்த டைட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து நம்ம போல்டு பண்ணிக்கலாம். இதை வந்து எங்கே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமில் போயிட்டு நம்ம போல்டு கொடுத்தோம்னா நம்மளுக்கு போல்டு ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ரைட்டில் அலைன் ஆயிருக்கு, இது வந்து ரைட்டில் அலைன் ஆயிருக்கு, இது லெஃப்ட்டில் அலைன் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம காமனாக அலைன் பண்ணணும். ஸோ இதை ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம சென்ட்ரல் அலைன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துடலாம். இது நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம். பட் சென்ட்ரல் அலைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சென்ட்ரலில் அலைன் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோர் வந்து நம்ம முன்னாடி ஹைலைட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 80க்கு மேலே இருக்கவங்க, அதாவது 81லேருந்து வர்றவங்கள ஒரு கலர்லேயே ஹைலைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 50 to 80க்குள்ளே இருக்கவங்கள ஒரு கலரில் ஹைலைட் பண்ணிக்கலாம். அப்புறம் பிலோ 50க்கு கீழே இருக்கவங்கள ஒரு கலரில் ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த காலம் நீங்கள் எது வரைக்கும் போட்டிருக்கீங்களோ அது வரைக்கும் இருக்க டேட்டாவை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த காலமை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைலைட் செல் ரூல்ஸ்ன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கிரேட்டர் தென், அதாவது 81க்கு மேலே இருக்கிற வேல்யூஸை வந்து நாம் ஹைலைட் பண்ணுறதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ 81 அப்படின்னு நம்ம இங்கே வேல்யூ போட்டுட்டோம். இது என்ன கலரில் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஃபில் வித் டார்க் க்ரீன் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கலாம். 81க்கு மேலே இருக்கிறது வந்து க்ரீன் கலரில் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப அந்த டேட்டாவை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டா காலமை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஹைலைட் செல் ரூல்ஸில் வந்து நாம் வந்து பிட்வீன் அப்படிங்கிறத கொடுக்கணும். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 50 to 80க்குள்ளே இருக்கிறத வந்து நாம் வந்து அதை வந்து ஒரு கலரில் வந்து நம்ம ஹைலைட் பண்ணணும். அதுக்கு நம்ம 50 to 80 அப்படின்னு நாம் இங்கே கொடுக்குறோம். ஃப்ரம் டூ அதுதான் வந்து 50 to 80 அப்படிங்கிறது கொடுத்துட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணால் எல்லோ கலரில் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். எல்லோ ஃபில் வித் டார்க் எல்லோ டெக்ஸ்ட் ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 50 to 80க்குள்ளே இருக்கிறது வந்து ஹைலைட் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கொடுத்துட்டு ஹைலைட் செல் ரூல்ஸ் கொடுத்துட்டு லெஸ் தென் வந்து நம்ம வந்து 40 இல்லைன்னா 45 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு லெஸ் தென் என்ன வேணுமோ அந்த வேல்யூவை கொடுத்துட்டு நாம் வந்து இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் ரெட் ஃபில் வித் டார்க் ரெட் டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மேக்ரோஸ் வந்து எனேபிள் ஆயிருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ வந்து ஸ்டாப் பண்ணணும். இது எங்கே ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த டெவலப்பர் டேப்ல போனீங்க அப்படின்னா ஸ்டாப் ரெக்கார்டிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கும் ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த மேக்ரோ வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு.
இப்போ வந்து இதை நம்ம வந்து சேவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் இன்னொரு ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த ஷீட்டில் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு ஸ்கோர் ஷீட்டோட எக்ஸாம்பிள் போட்டு வச்சுருக்கோம். இதில் எப்படி மேக்ரோஸ் எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஸ்கோர் ஷீட்டில் ஏதாவது ஒரு செல்லில் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த டெவலப்பர் செல்லில் இருக்க மேக்ரோ அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இது வரைக்கும் முன்னாடி ரெக்கார்டான அந்த மேக்ரோஸ் வந்து எனேபிள் ஆகும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரன் அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ரன் ஆயிரும். இல்லை நீங்கள் அந்த ஃபார்மட்டிங் அப்படின்னு தான் நம்ம அதுக்கு நேம் கொடுத்துருந்தோம். ஸோ அதனால இங்கே ஃபார்மட்டிங் அப்படின்னு காமிச்சிது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி ரன் கொடுத்தீங்க அப்படின்னாலும் நம்ம மேக்ரோஸ் வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு மேக்ரோஸை க்ரியேட் பண்ணி அதை வந்து இன்னொரு ஷீட்லேயோ இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற ஷீட்லேயோ வந்து மேக்ரோஸை எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃப்ளாப்பி ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சேவ் பண்ணுறதுக்கான அந்த லொக்கேஷன் எங்கே வேணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு காட்டும். ஃபஸ்ட் இது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து XLSX அப்படின்னு இருக்குது. அதாவது வந்து இது எக்ஸல் ஒர்க் புக்கில் இருக்குது. இதை நம்ம வந்து மேக்ரோஸ் எனேபிள்டு ஒர்க் புக்காக சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த மேக்ரோஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேக்ரோஸ் எனேபிள்டு ஒர்க் புக்னு இருக்குது. அதை வந்து XLSM அப்படின்னு இருக்கும். அதாவது மேக்ரோஸ் எனேபிள்டு ஒர்க் புக் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா மேக்ரோஸ் எனேபிள்டான ஒர்க் புக்கு அது வந்து சேவ் ஆயிரும். இப்போ நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மேக்ரோஸ் வந்து நம்மளுக்கு சேவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MS Excelல எப்படி ஒரு மேக்ரோஸை வந்து கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி எனேபிள் பண்ணுறது, அதை எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம்.